ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் பாருங்க. 342567 ஃபேக்டோரியல். இந்த நம்பரோட யூனிட் டிஜிட் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றாம் இலக்கம். அதாவது இந்த கொஷின்ல ஃபேக்டோரியல் இல்லைன்னா வெறும் நம்பர் மட்டும் இருக்கும்ல, 342567. இந்த நம்பரோட யூனிட் டிஜிட் என்னது? 7. ஓகே, ஆப்ஷன் பாருங்க, 7 கொடுத்துருக்கேன். ஏன் அப்படி கொடுத்துருக்கேன்னா, நம்ம எக்ஸாம் ஹாலில் அந்த டென்ஷன் என்ன பண்ணுவோம், இந்த ஃபேக்டோரியல் வந்து நமக்கு ஃபுல் ஸ்டாப் மாதிரி தெரியலாம், இல்லை வேற ஒரு சிம்பிள் மாதிரி தெரியலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு 7 கொடுத்துருக்கேன். எதுக்கு? நீங்கள் இதெல்லாம் வந்து இந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக தான். ஓகே, இப்போ இந்த கொஷின் வாங்க. 342567 ஃபேக்டோரியல். மொதல் இவ்வளோ பெரிய நம்பர் பாசிபிளாக என்னன்னே தெரியல. ஓகே, நம்மளை ஒரு கான்செப்ட் தெரியுதான் எக்ஸாமில் டெஸ்ட் பண்ணுறாரு. அது என்ன கான்செப்ட் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 342567 ஃபேக்டோரியல் என்ன தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 342567 இன்ட்டு இதுக்கு முன்னாடி நம்பர் என்ன, 342566. இது எல்லாத்தையும் வந்து அப் டு 1 வரைக்கும் மல்டிபிள் பண்ணணும். இது பாசிபிளா? ஓகே, இவ்வளோ பெரிய நம்பர்ஸை வந்து மல்டிபிள் பண்ணவே முடியாது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போ இங்கே வாங்க. 1 ஃபேக்டோரியல் என்னது ஃப்ரெண்ட்ஸ்? 1. 2 ஃபேக்டோரியலோட வேல்யூ என்னது? 2 இன்ட்டு 1. 3 ஃபேக்டோரியல்னா என்னது? 3லேருந்து 1 வரைக்கும் மல்டிபிள் பண்ணுங்க, 6. 4 ஃபேக்டோரியல்னா அதே மாதிரி 4லேருந்து 1 வரைக்கும் மல்டிபிள் பண்ணும். நான் 4 ஃபேக்டோரியல் எப்படி எழுதுனா, 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல்னு எழுதலாம். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ 3 ஃபேக்டோரியல் வேல்யூ என்னது? 6. அப்போ 4 இன்ட்டு 6 24. இங்கே பாருங்கள், 2 டிஜிட் வந்துருச்சு. ஸோ 4 ஃபேக்டோரியலோட வேல்யூ 24. யூனிட் டிஜிட் என்னது? 4. இப்போ 5 ஃபேக்டோரியல்னா 5லேருந்து 1 வரைக்கும் மல்டிபிள் பண்ணுமா, நான் 5 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் எழுதலாம்ல, அப்போ 120. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 5 ஃபேக்டோரியலோட யூனிட் டிஜிட் என்னது? 0. புரியுதா? உங்களுக்கு 5 ஃபேக்டோரியல்லேருந்தே யூனிட் டிஜிட் 0 வந்துடும். வேணும்னா நீங்கள் 6 ஃபேக்டோரியலுக்கும் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. 6லேருந்து 1 வரைக்கும் மல்டிபிள் பண்ணோம். இல்லை 6 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் எழுதலாம். 5 ஃபேக்டோரியலோட வேல்யூ 120. இப்போ 6 இன்ட்டு 120னா என்னது? 720யா? இதோட யூனிட் டிஜிட் 0. ஸோ கிளியரா? அப்போ 5 ஃபேக்டோரியல்லிருந்தே நமக்கு யூனிட் டிஜிட் 0 வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இங்கே பாருங்க, இவ்வளோ பெரிய நம்பர். அப்போ கண்டிப்பாக இந்த நம்பரோட யூனிட் டிஜிட் இருக்குல்ல, இதுக்கு ஒரு ஆன்சர் வரும். அதோட யூனிட் டிஜிட் கண்டிப்பாக என்னவா தான் இருக்கும்? 0வா தான் இருக்கும். கான்செப்ட் இப்போ கிளியராக இருக்கா? இந்த கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷனே 0 தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?